கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என தந்த இந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்குரிய ஆசீர்வாதமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்குரிய உயர்வும் முன்னேற்றமும் நம்முடைய அவயவங்களில் கர்த்தர் வச்சிருக்கார். நம்ம மூணு அவயவங்களில் நம்ம கவனமாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய முன்னேற்றத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். மூணு அவயம். 1 கண்ணு, 2 காது, 3 வாய். நம்ம இந்த மூணையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதனா வாயை பத்தி. வாசிங்க நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். போது அப்போ நம்ம அதிகமாய் காத்து கொள்ள வேண்டிய இயேசு நமக்கும் ஒரு வேலையை தந்திருக்கிறார். இயேசு எல்லாத்துக்குமே ஒரு வேலையை தந்திருக்கார். பாருங்க என்ன வேலை? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். இயேசுவுக்கு நம்முடைய வாய் அதிகமா தேவை. இயேசுவுக்கு நான் தேவை என்பதை விட என்னுடைய வாய் அவருக்கு தேவை. இயேசுக்கு வாய் இல்லாம என் வாய் தேவையில்லை. இயேசுக்கு வாய் உண்டு. ஆனா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை இங்கே சொல்லுவதற்கு ஒரு வாய் வேணும். அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதை வாங்கி இங்க சொல்லுவதற்கு ஒரு வாய் வேணும். பிதாவே, நீர் எனக்கு கொடுக்கிற வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப பிதாவின் இடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை வாங்கி இயேசு இங்க சொல்லுகிறார். அப்ப இயேசுவுக்கு யாரு தேவை? நம்முடைய வாய் தேவை. அதனால தான் நீதிமொழிகள்ல சாலமோன் சொன்னார், இந்த வாயை காக்கிறவன் தன் பிராணனை. அப்ப நம்முடைய வாயை நாம் காத்து கொண்டால் நம்முடைய வாயிலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்ப அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யும்? வரும். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். நல்ல கவனிங்க. எரேமியாவினுடைய வாய் இயேசுவுக்கு தேவை. ஏன் தேவையானால் அவருடைய வார்த்தை இவன் வாயிலிருந்து வரணும். அதனால இவனுடைய வாயை இயேசு தொட்டார். தொட்டுட்டு இவனுடைய வாயில அவருடைய வார்த்தையை போடுதார். இந்த தேவன் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுவதற்கு முன்பு நமக்கு என்ன கவலை வரக்கூடாதுன்னா அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அந்த கவலையே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா எசேக்கியேல் தேவன் சொல்லுவதற்கு முன்பு அவருக்குள்ள ஒரு கவலை வந்தது. என்ன கவலைன்னு பாருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல். வாய் கேட்கிறவன் கேட்கட்டும். நம்ம வேலை என்னது? அதான் எசேக்கியேல் பயந்துட்டு இருந்தா. கர்த்தாவே, நான் சொல்லுகிறேன், ஆனா சொல்லுகிறதை அவர்கள் கேட்பார்களா கேட்க மாட்டார்களா? அது 2வது. நான் இன்னினதை உரைக்கிறேன் என்பதை நீ சொல். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். அது திரும்ப வாசிங்க. நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல். வாய் கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். அவங்க அப்படிதான்.
அவங்க கலக விட்டார். ஆனால் நான் இன்னினதை உரைத்தால் நீ அப்படியே அதை சொல், கேட்கிறவர்கள் கேட்கட்டும், கேளாதவர்கள் கேளாமல், அது அவர்களுக்கும் தேவனுக்கும் உரிய. நம்ம வேலை என்னது? நம்ம வாய் இயேசுவுக்கு தேவை. எதுக்கு தேவை? அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே இங்க சொல்லுவதற்கு நம்முடைய வாய் இயேசுவுக்கு தேவை. நீங்க என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவன் பிலேயாமை நோக்கி அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அதுதான் நம்முடைய வேலை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நம்ம சொல்லணும். அதற்கு தான் இயேசு நம்முடைய வாயை காக்க சொல்றார். நம்முடைய வாயை நம்ம காத்து கொண்டால் மட்டும்தான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நம்மளால சொல்ல முடியும். இயேசுவுக்கு நம்முடைய அவயவங்களில் அதிகமாய் தேவையான அவயவம் நம்முடைய வாய். இப்போ மனுஷர் சொல்லுவதற்கு அநேக வாய்கள் இருக்கிறது. ஆனா இயேசு சொல்லுவதற்கு வாய்கள் இல்லை. யாருக்கு வாய் வேணும்? நம்முடைய வாய் யாருக்கு பிரயோஜனப்படணும்? இயேசுவுக்கு. நம்முடைய வாயை திறவாமலே இருந்தா அதை நன்மையினால திருப்தியாக்க மாட்டார். வாயை என்ன செய்யணும்? உன் வாயை நம்ம எங்க திறக்கோம்? அல்லேலுயா. அந்த அண்ணன் ஒரு ஆள் தான் அல்லேலுயாமாங்க, வேற வருமா? அல்லேலுயா எனக்கா போடுதோம், அதை சத்தமா சொல்லலாமே. ஐயா, வாயை திறந்தா வாயை நிரப்புகிறவர் கர்த்தர், அதை நன்மையால நிரப்புவாங்க. உன் வாயை நான் நன்மையால் திருப்தியாக்குவேன். திறந்தா தானே திருப்தியாக்குவார். ஐயா, சாப்பாடு கொண்டு வந்து வாயை என்ன செய்யணும்? திறக்காம எப்படி சாப்பிட முடியும்? நம்ம கொஞ்சம் திறந்து கொடுத்தாதான் அவர் நம்முடைய வாயை நன்மையினால திருப்தியாக்குவார், கண்மலையின் தேனினால திருப்தியாக்குவார், உச்சிதமான கோதுமையால திருப்தியாக்குவார். நம்ம வாயை எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு என்ன செய்ய மாட்டோம். நீங்க என் மேல வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்காக பேசணும். எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு திறக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது கேட்கும் போது அதுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஐயா, நம்முடைய வாயை திறந்தாதான் கர்த்தர் நன்மையால என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். உன் வாயை விரிவாய் தர நான் அதை. எரேமியாவை கையை நீட்டினார். அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அவர் வைக்கார். வைக்கும் போது என்ன செய்யணும்? ஐயா, ஒரு ஆள் வந்து நான் என் வாயில இப்ப சாப்பாடு கொண்டு வந்து வைக்கி, நான் என்ன செய்யணும்? இப்போ நான் முடியாம படுத்திருக்கேன்னு வைங்க, ஒரு ஆள் வந்து எனக்கு சாப்பாடு வந்து கொண்டு வந்து வைக்காங்க. நான் இப்படி இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? ஐயா, கை கால் அசையலை, நான் படுத்திருக்கேன், எனக்கு கை கால் விளங்காது, வாயுமா விளங்காது. அவங்க புண்ணியத்துக்கு இப்படி அள்ளி தாராங்க, என்ன சொல்ல அள்ளி தாராங்க. நான் வாயை மூடி இருந்தோம்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இதே போலதான் இயேசு திருப்தியாக்க வரும்போது நம்ம வாயை இப்படி மூடி இருந்தோம்னா கடைசியில் என்ன சொல்றது? இயேசு என்ன நன்மையால திருப்தியாக்கவே, அவர் திருப்தியாக்க தான் வந்தார், நம்ம வாயை திறக்கல. நம்முடைய வாய் இயேசுவுக்கு பிரயோஜனப்படணும். எங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
சரி, அதற்கு முன்பு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதன் பிறகு அதை வாசிப்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். அது என்ன விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால்? ஐயா, இவனு எரேமியாவை பிரித்தெடுத்துட்டார். தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பிரித்தெடுத்துட்டார். இப்ப இவன்கிட்ட ஒரு விலையேற பெற்றது இருக்கு. இயேசுவுக்கு தேவையானது எரேமியா கையில இருக்கு. எரேமியாட்ட என்ன இருந்தது? அந்த விலையேற பெற்றது அவனுடைய வாய். நம்முடைய இருக்கிற அவயவங்களிலே இயேசுக்கு விலையேறப்பட்டது எது? ஆனால் நம்முடைய வாய். அந்த வாய் இயேசுக்கு தேவை. அந்த விலையேற பெற்றதை தீழ்ப்பானதில் இருந்து பிரித்தெடுக்கணும். அப்படி பிரித்தெடுக்கும் போது என் வாய் போல். அப்ப இயேசுக்கு என்ன வேணும்? இயேசுக்கு எரேமியா தேவைங்கிறத விட எரேமியாவினுடைய வாய் தேவை. ஏன்னா எரேமியாவினுடைய வாய் இயேசுவை சொல்லக்கூடிய வாயாய், அவருடைய வாயாய் மாறணும். நான் மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டால் போதாது, என்னுடைய வாயும் பிரித்தெடுக்கப்படணும். அசுத்தத்திலிருந்து, அக்கிரமங்களில் இருந்து இந்த வாய் பிரித்தெடுக்கப்படணும். அதான் தீர்ப்பானதில் இருந்து விலையேற பெற்றது எது? நம்முடைய வாய். இந்த வாயிலையும் என்ன இருக்குமானால் அசுத்தம் இருக்கும். இந்த வாயில அசுத்தம் இருக்க போய் தான் நம்முடைய வாயில கெட்ட வார்த்தை வருது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அப்ப உதடுகள்ல என்ன இருந்தது? நீங்க 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. அதுல அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். ரெண்டு காரியம். ஒன்னு, அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே இவனை வெளியே கொண்டு வந்துட்டார். ரெண்டாவது, அந்த அசுத்த உடது இவனுக்கிட்ட இருக்கு. நம்ம அசுத்த உடதுகளில் உள்ள ஜனங்களின் நடுவே இருந்தாலும் அவர்கள் உடதுகளில் இருக்கிற அசுத்தம் நம்முடைய உடதுகளில் இருக்கக்கூடாது. அப்பந்தான் நம்முடைய வாய் அவருடைய வாயாய் மாறும். இப்போ ஏசாயாவினுடைய வாயில் அசுத்தம் இருக்கிறதை இயேசு கண்டபோது இயேசு ஏசாயாவினுடைய வாயை தொட்டார். தொட்ட போது என்ன ஆச்சு? அவர் என்ன சொல்றார்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். அப்போ ஏசாயாவினுடைய உதடுகள்ல என்ன இருந்தது? அக்கிரமமும் பாவமும் ஒட்டி இருந்தது. அப்ப நம்முடைய வாய் இயேசுவால தொடப்படணும். அப்படி தொடப்பட்ட வாய்க்கும் தொடப்படாத வாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. மிகையாவில் கன்னத்தில் அரைஞ்சாலும், மிகையாவை ஜெயில தூக்கி போட்டாலும் கர்த்தர் சொல்லுவதையே, ஏன்னா அது தேவனால தொடப்பட்ட வாய். தேவனால தொடப்பட்ட வாய் கர்த்தருக்கு வேண்டி எங்கேயும் நின்று பேசும். அகிரிப்பா ராஜாவே, காரணம் பவுலினுடைய வாய் தேவனால் தொடப்பட்ட வாய். நீர் என்னை சிறைச்சாலையில் அடைத்தாலும் நான் உமக்கு என்ன செஞ்சேன்? சுவிசேஷத்தை அறிவிச்சார். சுவிசேஷம் அறிவிக்க நம்முடைய வாய் கண்டிப்பா திறக்கப்பட வேண்டும். ஆனால் தேவனால் நம்முடைய வாய் தொடப்பட்டிருக்கணும். தேவனால் தொடப்படாதவர்களுடைய வாயிலிருந்து சுவிசேஷம் வராது. அப்ப அதுக்கு நம்முடைய வாயை என்ன செய்யணும்? வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம்
மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஆ, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி ஆ. முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் முன்பே இவர்களுடைய அவயவங்கள் எதுல அடிமையா இருந்ததானா? அசுத்தத்துக்கு, அக்கிரமத்துக்கு. அதற்கு அடிமையா இருந்ததுனால இந்த வாயில என்ன இருந்தது? உலகத்தினுடைய அசுத்தம். அப்ப அவங்க கெட்ட வார்த்தை பேசினா நம்மளும், அவர்களுடைய வாய்க்கும் நம்முடைய வாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. அது தேவனால் தொடப்படாத வாய், நம்ம வாய் தேவனால் தொடப்பட்ட வாய். அதுல இருக்கிற வஞ்சகம் நம்ம வாயிலையும் இருக்கக்கூடாது, அதுல இருக்கிற அருவப்பு நம்ம வாயிலையும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த அவயவங்கள் அக்கிரமங்களையும் அசுத்தங்களையும் நடப்பிக்கும்படி அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல அப்போ நம்ம அதற்கு என்ன செஞ்சோம்? அடிமையாக நம்முடைய அவயத்தை ஒப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இது நீதிக்குரிய ஆயுதமா மாறணும், தேவனுக்காக பேசக்கூடிய ஆயுதமா மாறணும். அதனாலதான் இயேசு யாக்கோபினுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கினார். ஏன்னா அவனுடைய வாய் தேவனுக்காய் பேசுகிற வாயாய் மாறணும். நல்ல கவனிய, நம்முடைய வாயை இயேசு தொடுவதற்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். இதை தொட்டுட்டார், ஆனால் இந்த வாய்க்கும் மற்ற வாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. நம்முடைய வாய் இயேசுவுக்கு தேவை. நீங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. நம்முடைய வாயை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது இந்த வாய் எப்படி மாறுது? தேவனுடைய நீதியின் ஆயுதமா மாறுது. இந்த வாயில தான் கிருபையுள்ள வார்த்தையும் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையும் இருக்கும். அதனாலதான் யோபுட்ட வந்து சிநேகிதர் வந்து பேசினாங்க. யோபு சொல்றார், உங்கள் வார்த்தைகள் என் இருதயத்தை தொடமாட்டேன் என்கிறது. அந்த அளவுக்கு வார்த்தை எப்படி இருக்கு? காரணம், அது தொடப்பட்ட வார்த்தை அல்ல. இயேசுவால் தொடப்பட்ட வார்த்தை ஆனால் யார் உள்ளத்திலும் தொடும். இயேசுவால் தொடப்பட்ட வாயா ஆனால் யார் உள்ளத்திலும் தொடும். நம்ம வாய் இயேசுவால் தொடப்பட்ட வாயாய் மாறணும். இங்க முந்தி இருந்த வாய்க்கு இப்போது இருக்கிற வாய்க்கு வித்தியாசம் இருக்கணும். அது பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நாம் தேவனுக்கு நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த வாயை இயேசு தொடுவார். ஐயோ, நான் அசுத்த உடல்கள் உள்ள மனுஷன், இதுவரைக்கும் இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினேனே, நான் அசுத்த உடல்கள் உள்ள மனுஷன். இந்த வாயிலையும் அக்கிரமம் இருக்கு பாருங்க. அப்ப இதுவும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். அப்பந்தான் இந்த வாய் தேவனுடைய வாயாய் மாறும். தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நம்முடைய வாய் அவருடைய வாயா மாறிடும். அப்ப நம்முடைய வாய் அவருடைய வாயாய் மாறினா, நம்முடைய வாயை நாம் காத்து கொண்டால் என்ன பிரயோஜனம்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான் தன்னுடைய வாயை காத்து கொண்டால் அவனுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கு. அதிலிருந்து வருகிறவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் அதிலிருந்து வருது. எதிலிருந்து? ஊற்றிலிருந்து, ஜீவ ஊற்றிலிருந்து. அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்ப நம்முடைய வாயை நாம காத்து கொள்ளும் போது நம்முடைய வாய் அநேகருக்கு எப்படி மாறுது? ஒரு ஜீவ ஊற்றா மாறு. சிலர் சொல்லுவாங்க, இந்த அக்காட்ட நான் பேசும்போது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சதும்பாங்க.
நம்முடைய வாய் அநேகருக்கு ஒரு ஜீவ ஊற்றா மாறும். அதுக்கு இந்த வாய் பிரித்தெடுக்கப்பட்டா போதும். இந்த வாய் என்ன செய்யப்படணும்? அதனாலதான் தாவீது சொல்வார், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் நான் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அப்படி அவன் வாயை திறந்துட்டான் ஆம்னால் அவனுக்கும் இவனுக்கும் ஐயா நீதிமொழிகள் வெளிப்படுத்தல் தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு மிருகம் உண்டு. அந்த மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது, ஆனா வலு சர்ப்பத்தை போல பேசுது. பேரு தேவ பிள்ளை, ஆனா வார்த்தை பேரு ரட்சிக்கப்பட்டவங்க, வார்த்தை பேரு கிருபை பெற்றவங்க, வார்த்தை. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நினைக்க வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது பேச்சுல என்ன இருக்கு? அப்ப வாயில என்ன இருக்கு? அப்ப வாய் யார் கையில இருக்கு? ஐயா ஆளு ஆட்டுக்குட்டி, கொம்பு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக தான் இருக்கு, ஆனா வாய் யார் கையில இருக்கு? வலு சர்ப்பத்தினுடைய கையில இருக்கு. சாத்தான் அங்க என்ன சொல்றானோ அதை இங்க சொல்லும். இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. சாத்தான் சொல்லுவதை இங்க சொல்லுவதற்காக கர்த்தர் நம்மளை என்ன செய்யல? பாம்பு நல்லாதான் இருந்தது, ஆனா வாயை என்ன செஞ்சுட்டு வாடகைக்கு விட்டுட்டு. நம்ம இதுல சொல்லணுமா, வாயை என்ன செஞ்சுட்டு யாருக்கு வாடகைக்கு விட்டது? ஐயா பாம்பு நல்லா தான் பேசிட்டு இருந்தது, ஆனா வாயை யாருக்கு வாடகை விட்டுட்டு? சாத்தான். நம்முடைய வாயை சாத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது? வாடகைக்கு விடக்கூடாது. அவன் சொல்லுகிறதை இங்க சொல்லுவதற்காக இயேசு நமக்கு வாயை தரல. மோசே இயேசுட்ட போய் கேட்கார், ஐயா நான் திக்குவாய், நான் மந்தனாவு உள்ளவன், நான் பேச அறியேன், வாயை உண்டாக்கினவர் யார்? வாயை யார் தந்தா? வாயை யார் தந்தா? இயேசுதான் தந்தார். எந்த வாய் மூலமும் கர்த்தர் பேசுவார். அது திக்கு வாயா இருக்கட்டும், மந்தனாவா இருக்கட்டும், கழுதையின் வாயா இருக்கட்டும், சேவல் வாயா இருக்கட்டும், எந்த வாய் மூலமும் கர்த்தர். ஆனா அந்த வாய் பிரித்தெடுக்கப்பட்டா போதும். எந்த வாய் மூலமும் கர்த்தர் பேசுவார். என் மூலமா பாஸ்டர், யார் மூலமும் பேசுவார். கர்த்தருக்கு தேவை என்னது? நம்முடைய வாய். நம்ம தேவை என்பதை விட இயேசுவுக்கு நம்முடைய வாய் தேவை. அந்த வாயை நம்ம காத்து கொண்ட அந்த வாயிலிருந்து ஜீவ ஊற்று வரும். இந்த வாயிலிருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று. அதே போல தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற நம்முடைய வாயில் கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது. பரிசுத்தமான பிறகு அதை அசுத்தமும் படுத்திடக்கூடாது. அதுக்காக தான் தன் வாயை காக்கிறவன். பாஸ்டர் சுந்தரம் ஐயாட்ட ஒருத்தர் போய் சொன்னாராம், ஐயா தாமஸ் பாஸ்டர் இப்படியெல்லாம் இது பண்ணார் அப்படின்னு சொன்னாராம். போனோடனே அவர் என்ன கேட்கணும்? வாங்க உட்காருங்கன்னு சொல்லணுமா இல்லையா? என்ன வேணும்? கேட்ட கேள்வியிலே அவர் என்ன செஞ்சிட்டார்? இவர் இந்த பதிலை சொன்ன உடனே தாமஸ் ராஜா கூட சொல்லிட்டார், அவரும் பாஸ்டர் கூட சொல்லிட்டார். அந்த பாஸ்டர் வந்த உடனே இவர் அமைதியாயிட்டார். ஏன்னா அவர் அவ்வளோதான் பேசுவார். ஏன்? அந்த வாய் கர்த்தருக்கு தேவை. நம்ம வாய் எப்போ தெரியுமா அசுத்தமாகும்? இந்த காதை காத்து கொள்ளாத போது அசுத்தமாகும். எனக்கு சொல்லித்தந்த பாடம் கர்த்தர். இந்த காதால நம்ம என்ன வார்த்தையை கேட்கிறோமோ அதற்கு ஏற்றால் போலதான் நம்முடைய வாய் திறக்கும். நீங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதுல கடைசி வசனத்தை பாருங்க.
நம்ம எல்லா வார்த்தையும் கேட்டா நம்முடைய வாயை தேவனுடைய வாயாய் நாம் காத்துக்கொள்ள முடியாது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ யாரு? சவுல். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அவன் அந்த காதை கொடுத்திருந்தான்னா இவன் வாய் கர்த்தருடைய வாயா மாறி இருக்காது. எனக்கு கற்று தந்த பாடமா, எல்லா வார்த்தைக்கும் காதையே கொடுக்க கூடாது. பரியாசம் பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு களக்காடு பக்கத்தில் ஒரு பாஸ்டர், இப்போ இல்லை, மிந்தி இருந்தாங்க. அவருடைய அடக்கத்துக்கு நாங்கள் ஒரு சில பாஸ்டர் போயிருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம். ஒரு நபர் ஓடி வாரார் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் கிட்ட. அவர்கிட்ட வந்து அந்த சாட்சியை சொல்றார். ஏன்னா எல்லா முன்னாடி சொல்ல முடியாது. வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எல்லாருடைய பாஸ்டருடைய கண்ணு கலங்கிச்சு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம்னா நானும் அழுதுருப்பேன். இவர் எப்பெல்லாம் சபையை முடிச்சுட்டு இறங்கி போறாரோ அப்பெல்லாம் ஒரு 2-3 விசுவாசிகள் பின்னாடி நின்று அவரை ஏசுவாராம். இவர் அதை கேட்டுட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுவார், ஐயா உங்களை இப்படியெல்லாம் பேசுதாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாரா, பேசட்டும் விடுன்றுவா. நான் அப்பந்தான் நான் பார்த்தேன், இந்த பரிசுத்தம் யார்கிட்ட இல்லையே. அப்போ அவர் அதுக்கு என்ன செய்யலை, காது கொடுக்கலை. கொடுத்திருந்தா அவருடைய வாய் அசுத்தமாயிருக்கும். சிலர் அசட்டை பண்ணும்போது, சிலர் நம்மளை ஒரு அற்பமாக பேசும்போது காதையே கொடுக்காதீங்க. அதை நல்லா படிங்க. உங்கள் வாயை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். ஸ்கூலில் கூட நம்மளை அசட்டையாக பேசலாம், அற்பமாக பேசலாம். காதே கொடுக்காதீங்க. காது கொடுத்து அது உள்ளே போயிட்டு சோடி முடிஞ்சு. உங்கள் வாய் தேவனுடைய வாயா? அவன் பேசிட்டு போட்டான். அநீதி செய்கிறவன் நீதி செய்கிற நாம் நீதி செய்யணும். பரிசுத்தம் ஆகிற நாம். நான் இந்த சப்ஜெக்டை எடுக்கும்போது எனக்கு அந்த ஐயா ஞாபகம் தான் வந்தது. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போதான் எனக்கு கர்த்தர் அன்னைக்கு எழுதும் போது தான் எனக்கு கற்று தந்தேன். இந்த மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். காதையே கொடுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை தவிர மற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. அப்படி நம்ம கேட்டுட்டோன்னு வைங்களே, நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் 3 கையில் தான் இருக்கு. கண்ணு, காது, வாய். சில நீங்கள் படிப்பில் படிக்கும்போது பார்த்துருப்பீங்களா, 3 குரங்கு இருக்குமே. 3 குரங்கையே பார்த்தது இல்லாத மாதிரிலாம் உட்காந்துருக்கீ. குரங்கு இருந்ததா? ஒரு குரங்கு என்ன செஞ்சிருக்கோம்? என்னென்ன செஞ்சிருக்கும்? கண்ணை மூடி இருக்கும். இன்னொரு குரங்கு இப்படி ஏசி இப்படி சொல்லி தான் இப்படி தர, இதை முன்னையே தந்தேன், நானும் கொஞ்சம் பரிசுத்தமாயிருப்போம். மன்னிச்சிருங்க. கண்ணு, இன்னொன்று எதுக்கு? இப்படி இருந்தாலே நம்ம வாய், நம்முடைய செவி, நம்முடைய கண்ணை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். யோசேப்பை வெறும் குழியில் போட்டாங்கங்க. நான் அதை படிக்கும்போது நான் அழுதேன். ஒரு வார்த்தை யோசேப்பின் வாயிலிருந்து வந்துதா? ஐயா என்னை ஏன் வெறுங்குழியில் போட்டீங்கன்னு கூட அவன் கேட்கல. எனக்கு இப்பந்தான் கத்த நிறைய கற்றுத்தாரார். இப்பந்தான் என்ன கத்த நிறைய பரிசுத்தமாக்குதார். படிக்கும்போது எனக்கு சொல்லி தந்ததே அதான். வெறுங்கோழியில் ஏன்பா போட்டேன்னு கூட அவன் கேட்கல பாருங்க. சிறைச்சாலையில் போட்டாங்க, ஏன் போட்டீங்க கேட்கல. அமைதியாக இருந்தாருங்க. அவனை தான் உயர்த்தினார். அவன் ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேறிச்சு. நம்ம ஆசீர்வாதம் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். மேலையும் ஆசீர்வாதம் திறக்கு, பூமிக்குள்ளேயும்
நீங்க மற்ற பிள்ளைகளை விட யோசேப்புக்கு உள்ள ஆசீர்வாதத்தை பாருங்க, வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவனே வித்தியாசமானவன், அவனுக்குரிய ஆசீர்வாதமும் எதுல கூட வாயை திறக்கலைங்க. நான் ஏசப்பட்ட அதான் சொன்னேன், கத்தாவே கண்டிப்பா இது நம்மளால, உங்க கிருபை இருந்தாதான் என்னால இது முடியும்னு சொன்னேன். நம்ம வாய் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாயை எந்த அளவுக்கு காத்து கொள்ளுதமோ அந்த அளவுக்கு இது கூர்மையான பட்டயமா மாறும். நம்முடைய வாயை காத்து கொண்டால் நம்முடைய பிராணனை. அப்ப இதுக்கு சாவி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அதனாலதான் நாவு ஆயுள் சக்கரத்தை என்ன செய்யும்? கொளுத்திரும். ஆயுசையே ஓச்சிருது, நித்திய ஜீவனையே ஓச்சிருது, நீடித்த நாளையே ஓச்சிருது. எது? நாவு. இங்க நாவுல தூசி பட 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 அங்க இயேசு வயசை குறைச்சிட்டே வந்துட்டார். இப்போ எனக்கு 80ன்னு வச்சிருப்பாருன்னு வைங்க, உதாரணம் 80 வரையும் இருக்க போற அப்படிங்க, 80ன்னு வச்சிருக்காருன்னு வைங்க. இப்போ என் நாவுல அசுத்தம் ஏறிட்டே இருக்கு, ஏற ஏற 80 எப்படி ஆகும்? 70 ஆகும். இன்னும் பரிசுத்தமாகல, ஏறுதும் 70 எப்படி ஆகும்? 60 ஆகும். கடைசியில் சுவாலி முடிஞ்சிடும். நாவு ஆயுள் சக்கரத்தை கொளுத்துது. நம்ம ஆவிக்குரிய ஜீவம் இந்த அவயத்துல தாங்க இருக்கு. நீங்க இதை நல்லா காத்துக்கிட்டாலே போதும். காதே கூட அசட்டம் பண்ணாங்களா, பண்ணட்டும். அந்த ஊழியக்கார சாட்சியை நேவம் வந்தோடனே இன்னைக்கு தான் நேவம் வந்தது. அன்னைக்கு எல்லாரும் கலங்கணும். ஆனால் அந்த ஊழியக்காரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. அவர் வந்து சொல்லுதார், இதை நான் சபையில் சொல்ல முடியாது பாஸ்டர், ஏன்னா எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு. டிஸ்ட்ரிக்ட் பர்சன்ட் வந்து சொல்றாரு. நாங்கள் எல்லாரும் அங்கே உட்கார்ந்துருக்கோம். எல்லாருடைய கண்ணும் கலங்குச்சு அந்த சாட்சியை கேட்டபோது. அவர் எதுக்கும் செவி கொடுக்க, அவர் ஊழியத்தை செஞ்சார், நிறைவேற்றினார், போயிட்டார். எதையும் காது கொடுக்காதீங்க. யார் அற்பமாக பேசட்டும், அசட்டையும் பேசட்டும். இங்கே அதான் சொன்னாங்க, சவுல என்ன சொன்னாங்க? இவனா நம்மளை ரசிக்க போறான், இவனுக்கு காணிக்க கொடுக்கணுமா, அசட்டை பண்ண. ஆனா அவனோ காது கேளாதவன் போல. அப்படி இருக்க 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 வரங்கள் கூடும், கிருபைகள் கூடும். நீங்க உங்களை காத்து கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகள் கூடும். இல்லை நானும் அப்படிதான் பேசுவேன், அவன் என்னை அப்படி ஏசிட்டான் கெட்டவத்தை போட்டு, நானும் பதிலுக்கு 4 கெட்டவத்தை போட்டாதான் எனக்கு என்ன தரும்? கிருபை குறையதான் செய்யும், கூடாது. நீங்க அவங்க பேசினாங்க இவங்க பேசினாங்கன்னா அதுக்கெல்லாம் கணக்கு அங்க இருக்குங்க. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை. யோசேப்பை பற்றி பேசினதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? கர்த்தர்ட்ட இருக்காதா? அதுவும் யோசேப்பு அமைதியா இருந்தார். அந்த சிங்காசனத்துக்கு போகணும்னா, அந்த உயரத்துக்கு நான் ஏறணும்னா, இங்கே என் வாயை நான் காத்துட்டோம்னா, எனக்கு வச்ச சிங்காசனத்துல நான் போய். அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனும் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறினான். அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கு? இந்த 3ல தான் இருக்கு. நீங்க நல்லா செஞ்சு பாருங்க, இந்த 3ல தான் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கு. ஆதாமினுடைய ஏவாளினுடைய ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டமானது எதுல? கண்ணுல தான். ஃபர்ஸ்ட் காதுல தான். காதால சாத்தானுடைய சத்தத்தை கேட்டா, கண்ணு பழத்துக்கு போச்சு, சாப்பிட்டுச்சு. காதும் ரொம்ப முக்கியம். அவங்க 4 பேரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நமக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? அவன் வசனத்தை பேசும்போது நம்ம கூட போய் நிற்போமா? சில வாலிப பையனும் இருக்காங்க, சில சபையிலையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க எதையாவது பேசிகிட்டு இருப்பான், இவன் அப்போ தான் போய் நின்று அது இன்ட்ரெஸ்டாக கேட்பான். வசனத்தை பேசிகிட்டு இருப்பான், அப்போ ஒருத்தரும் கிட்ட போக மாட்டான். அதற்கு ஏற்றால் போல தான் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவி.
நம்ம காது ரொம்ப முக்கியம். நீங்க இந்த வாயை காக்கணும்னா காதை நல்லா அடைச்சிருங்க. எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு இல்லை, அதுக்கு கண்டிப்பா திறக்கணும். அது யார் வாயிலேருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் அதுக்கு நம்ம காது கண்டிப்பா திறந்தே தான் இருக்கணும். மற்றதுக்கு அடைச்சிடணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய ஜெபியம் போயிடும். புரியுதா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய வாயும் உம்முடைய வாயாய் மாறட்டும் அப்பா. கர்த்தாவே, அவர்களுடைய வாய்களை கூர்மையான பட்டயமாய் நீர் மாற்றி கர்த்தாவே அம்பார தோணியை நிரப்பக்கூடியவர்களாய் நீர் மாற்றணுமே. நீரே கிருபை செய்யும். நீரே இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.